மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையிலான திட்டங்கள் ஆளுநர் உரையில் இருக்காது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கும் நிலையில் அவரிடம் எமது செய்தியாளர் பாஸ்கர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது கவர்னர் உரையுடன் தொடங்குகிறது. கவர்னர் உரையில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்புகள் உள்ளது? கவர்னர் உரையில் வழக்கம் போல் நம்முடைய தமிழகத்தினுடைய அடிப்படையான தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, அவைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய முறையில் எதுவும் இருக்கப் போவதில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அதே மாதிரி நம்முடைய சமூக பிரச்சனைகள், இங்கே தீண்டாமை கொடுமை, ஜாதிய வன்முறைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொலை கொள்ளை என்பது அதிகரித்திருக்கிற சூழ்நிலைமை, மணல் கொள்ளை போன்றவைகள் தொடருவது, கடந்த வெள்ளம் தமிழகத்திலே உடனடியாக கால்வாய்களில், ஏரிகளில், கண்மாய்களில், ஆறுகளில் இந்த அரசு செய்ய வேண்டியது என்ன என்பதை சொல்லிவிட்டு போயிருக்கிறது. இது குறித்தெல்லாம் எதுவும் இருக்கும் என்று எனக்கு தோணவில்லை. காரணம், ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு கால்வாய்களை தூர்வாருவதற்காக, அதே மாதிரி கடைமடை பகுதியிலே கடல் நீர் உள்வராமல் இருப்பதற்காக 1400 கோடி ரூபாய் அளவிலே திட்டம் தீட்டப்பட்டு சொல்லப்படுகிறது என்றெல்லாம் 110 விதியெல்லாம் அறிவித்தார்கள். ஆனால் எதுவும் நடைபெறவில்லை. போக்குவரத்து துறையிலே, மருத்துவத்துறையிலே, பொதுப்பணித்துறையிலே, பல துறைகளிலே அறிவித்த 110 என்பது அமலுக்கு வரவில்லை.